நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய டெக் இன்ஃபோ சேனலுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் தொடர்ந்து பெல் பட்டன் செய்து கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிவி சேனல்ஸ், அதாவது உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த டிவி சேனல்ஸு நம்ம எப்படி ஒரே ஆப்பில், அதுவும் ஃப்ரீயாக எப்படி இப்போ ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்குறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி தான் நம்மளுக்கு அளவு கேட்கும். நார்மலாக எல்லா இடத்துலையும் இன்டர்ஃபேஸ் வர மாதிரி இதில் ஸ்டார்டிங்கில் வருது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரி, அதாவது பார்த்திங்கன்னா டிவி, ரேடியோ, மூவிஸ். இதில் நார்மலாக மேலே அந்த 3 கூட கிளிக் கொடுத்திங்கன்னா சைடில் செட்டிங்ஸ், அதோட ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சேனல், என்டர்டைன்மெண்ட், அது மாதிரி. நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டில் இருக்கிற மொத்தமே காமனாக வருது. இதில் கண்ட்ரின்ற ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு எந்த கண்ட்ரி வேணும்னு செலக்ட் கொடுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்தியான்னு கொடுக்குறேன். இல்லை இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல சேனல்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வருது. இதில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஹை, லோ அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எது வேணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டுக்கு ஸ்பீட் ஏற்ற மாதிரி. அதில் ஹெச்டின்னு கொடுத்துருக்கேன். இல்லை ஹெச்டி ஸ்ட்ரீம், எம்எக்ஸ் பிளேயர்னு இருக்குது. நான் ஹெச்டி ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். ஹெச்டி ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலமாக ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு, அதுக்கு நான் தனியாக இதில் ஆக்சஸ் கொடுத்தாகணும். அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அடுத்து நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறேன். ஹெச்டி ஸ்ட்ரீம்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா உள்ளே லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு வெளியில் வந்து, அதாவது பாப்அப் மாதிரி நம்மளுக்கு காமிக்குது, ஃப்ளோட் ஆகுது. இந்த ஃப்ளோட்டிங் டிஸ்பிளேயில் ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டை நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி ஜியோ ஆப் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஃபார்வேர்டு, பேக்வேர்டு. இது ரியல் டிவி இப்போ ஓடிட்டுருக்கு. நீங்கள் இது டிவி ஆன் பண்ணி வச்சு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் மேலே இருக்கிற அந்த பட்டனை கிளிக் கொடுக்குறது மூலமாக இதை பெரிய டிஸ்பிளேவாகவும் சின்ன டிஸ்பிளேவாகவும் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து இது ஆல்ரெடி ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா வெளியில் வரலாம். இப்போ நான் வெளியில் வரேன், இந்த ஆப்பை விட்டு நான் வெளியில் வரேன். வெளியில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், ப்ளே ஆகுது. இல்லை நீங்கள் அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் கொடுத்த மூலமாக அதோட குவாலிட்டியும் அந்த லாங்குவேஜஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன். என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஒட்டுமொத்த என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸும் வருது. இதில் பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரீஸில் நம்மளுக்கு எந்த கண்ட்ரிஸ் வேணால் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி இந்தியா கொடுத்துருக்கேன். அதனால் இந்தியா ரிலேட்டடான சேனல்ஸ் மட்டும் வருது எனக்கு. இதில் லிங்க்ஸ் 3 லிங்க்ஸ் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு எந்த லிங்க் சூட் ஆகுதோ நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டியில் ப்ளே ஆகுது. இது நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அடுத்து மியூசிக்ஸ் இருக்குது. மியூசிக் சேனல்ஸ், கிட்ஸ் சேனல்ஸ், இந்த மாதிரி பல வெரைட்டியான சேனல்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு சேனல்ஸை பார்த்துக்கலாம். இந்த ஆப் மூலமாக நீங்கள் வெளியில் பயணம் பண்ணும் போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சன் டிவி சர்ச் பண்ணுறேன். மேலே நம்ம சேனலோட நேமை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்னு கொடுக்குறேன். வெப் சீரிஸ், அதாவது நம்ம இந்தியா கண்ட்ரியோட வெப் சீரிஸ் கொடுக்குறேன். இதில் அவைலபிளாக இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா சில இது வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலமாக நம்மளுக்கு பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேர்ல்டில் இருக்கிற மொத்தம் சேனல்ஸோட லிஸ்ட்டும் இதில் இருக்குது. சிலது அப்டேட் ஆகிட்டுருக்கு. அந்த உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டாக பதில் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இல்லை ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நெட்வொர்க் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் நெட்வொர்க் உடைய லிங்க்கு காப்பி பண்ணி போடலாம். இப்போது மோருன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாக நீங்கள் எந்த ரிலேட்டடான இதை சூஸ் பண்ணுறீங்களோ அதோட எல்லா சேனல்ஸும் வரும். நீங்களே பார்க்குறீங்க. இதில் நம்மளோட சேனல்ஸ் மட்டும் இல்லை, இந்தியா ரிலேட்டட் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா சேனல்ஸும் இதில் இருக்குது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஈஸியாக ஒரு டிவியை நீங்கள் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இதுக்கு கன்ஃபார்மாக தேவை. இந்த வீடியோவில் சம்மந்தமான டவுட்ஸை கீழே கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.